ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இறை வழிபாடு மூலமாக இறைவனுக்கு நம்ம எந்தெந்த பொருட்கள் வாங்கி வைப்பதன் மூலமாக கோவிலில் வாங்கி வைக்கிறது மூலமாக நம்மளுக்கு இந்த கரணநாதனை இயக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவாக என் சிற்றறிவுக்கு என் தாய் முத்தாரம்மன் எனக்கு அருளிய சிறிய அந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். இதே நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இயற்கையிலே சில பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரணநாதன் அவங்களுக்கு மறைமுகமாகவோ நேர்வழியாகவோ இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கும். அவங்க அந்த விஷயத்தை ஆல்ரெடி நார்மலாக செஞ்சுட்டு இருப்பாங்க. சில அன்பர்களுக்கு அந்த அமைப்பு இருக்காது. ஏன்னா அவங்க ஜாதகம் யாராவது தூண்டி விட்டால் மட்டும் அந்த ஜாதகம் இயங்குகிற அமைப்பில் இருக்கும். சில ஜாதகம் தன்னாலே இயங்கும். சில ஜாதகம் பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டால் போதும், அவங்க டக்குன்னு கேட் பண்ணாங்கன்னா அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அது மூலமாக வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ கர்ணநாதனை இயக்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அந்த கர்ணநாதன் எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய நண்பர்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப 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 சந்தோஷம். எப்படி பார்த்தா நான் வீடியோ பார்த்தாலே சந்தோஷம்தான். ஏன்னா நான் சொல்கிற விஷயத்த யாராவது ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் அதை செஞ்சு அதில் பலன் அடைஞ்சாலே நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். சொல்கிற பரிகாரம் எல்லாமே கொஞ்சம் எளிமையாக தான் சொல்லுவேன். செலவு உங்களுக்கு நிறைய வர மாதிரி எந்த பரிகாரம் நான் சொல்கிறது அல்ல. சரிங்களா? இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் கர்ணநாதனுக்கு கோவிலுக்கு அப்படிங்கிறனால நீங்கள் கர்ணநாதன் கோவிலில் தான் போய் செய்யணுமா அப்படிங்கிறலாம் இல்லை. உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற, சரிங்களா, உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற, உங்கள் ஊர் அருகில் உங்களுக்கு உடனே போய் சாமி கும்பிட்டு வரக்கு உண்டான சூழல் இருக்கிற கோவிலில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். எப்படி வழிபாடு செய்யலாம்? சரி, உங்களுடைய கர்ணநாதன் ஆண் ராசிகள் இருந்தால் முருகன், சரிங்களா, ஆண் தெய்வங்களையும், அதாவது முருகபெருமான், சிவன், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தெய்வங்கள், இந்த தெய்வங்கள் நீங்கள் கிராம தெய்வதை அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா சோழமானசாமி, கற்பசாமி, முனீஸ்வரன் அப்படி நீங்கள் எந்த தெய்வத்தையும் எடுத்துக்கலாம். ஆண் ராசியில் கர்ணநாதன் இருக்கும் பட்சத்தில். சரி, பெண் ராசியில் இருக்கார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அது உங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மன், காளியம்மன், அந்த மாதிரி பேச்சியம்மன், இசைக்கியம்மன் சொல்கிறோம், எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா நான் கொடுக்குற பரிகாரம் எல்லாமே கோவிலில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி, இதில் 6, 8, 12 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை யோசிக்க வேண்டாம். ஏன்னா உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா இப்போ ஒருவருக்கு ஒரு கோவிலில் விளக்கு வாங்கி வைங்கன்னு நான் சொல்கிறேன். அவங்க கர்ணநாதன் 6, 8 இருக்கிறார் வைங்கலாம். நீங்கள் கோயிலில் வாங்கி வைக்கிற விளக்கை மற்ற வீடியோக்களை எப்படி சொல்லியிருப்பேன்னா அதை நீங்கள் மற்ற பொருட்களை டேமேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லுவேன். ஆனால் கோவிலில் வைக்க வேண்டிய பொருளை அப்படி டேமேஜ் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தானே கோவிலே இருக்குது. நம்ம வாங்குற தெய்வமொழி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தானே. அப்போ நீங்கள் ஒரு கோவிலில் விளக்கு தான் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த விளக்கு வாங்கி வைக்கும்போது கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். ஆனால் உங்களை அறியாமலேயே நீங்கள் விளக்கு வாங்கிட்டு போகும்போது அந்த விளக்கில் ஒரு சின்ன டேமேஜ் கண்ணுக்கு தெரியாத இடத்துல கண்டிப்பாக இருக்கும். 6, 8 சம்மந்தப்பட்டு இருக்கிற அன்பர்களுக்கு கண்டிப்பாக டேமேஜ் இருக்கும். உங்களுக்கு தெரியாது. அதே பொருளை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு பாருங்கள், உங்களுக்கு 2 நாள் தெரிஞ்சு போகும். பொருள் அடடா நம்ம டேமேஜ் பொருளை ஏமாந்து வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, கோவிலில் வாங்கி வைக்கிறோம். வாங்கி வைக்கிற பொருள் ஒரு நாளடைவில் ஒரு டேமேஜ் ஆகிடுது. ஒரு விளக்கே வாங்கி வைக்கிறோம், விளக்கு ஓட்டையாகி ஒழுகுது. என்ன ஒழுகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த விளக்கை மறுபடியும் நீங்கள் போய் அந்த விளக்கை அதே மாதிரி இன்னொரு விளக்கு நீங்கள் அந்த கோயில் வாங்கி கொடுத்துட்டே இருக்கலாம். அதாவது அது டேமேஜ் ஆகுறது அப்படிங்கிறது அது உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா உங்கள் கர்ணநாதன் 6, 8 இருக்கும்போது நீங்கள் அந்த கர்ணநாதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் அங்கே இயக்கும்போது என்ன ஆகுன்னா இறைவன் அந்த விளக்கில் ஒரு 10 நாள், 20 நாள், 1 மாதம், 2 மாதம், 6 மாதம் விளக்கு எரியிற வரை பொறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னால் டேமேஜ் ஆகி ஒழுகுதான் செய்யும். ஒழுகுனாலும் அதை நீங்கள் கோவில் நிர்வாகிகள் அல்லது அங்கே இருக்கிற பூசாரிகள் யாராவது கூப்பிட்டு நீ வாங்கி கொடுத்த விளக்கு ஒழுகுதப்பா, அதை கொஞ்சம் என்ன பண்ணலான்னு பார்க்குன்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் ஒன்று வேறு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற நம்ம அடடா கோவிலில் வாங்கி கொடுத்த விளக்கு ஓட்டி ஆகி போச்சே, நம்மளுக்கு அப்படி மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படி யோசிக்க வேண்டாம். ஏன்னா அது உங்கள் கர்ணநாதன் அங்கே டேமேஜாக இருக்கணும் அப்படிங்கும்போது அப்படி தான் இருக்கும். அந்த கோவிலில் அந்த விளக்கை தூக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. ஓரமாக வச்சாலும் கோவிலுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னன்னா உங்கள் கர்ணநாதன் அங்கே உங்களுக்கு இயங்கி கொண்டே இருப்பார். சரிங்களா? அதுக்காக நம்ம டேமேஜ் பொருளை வாங்கி கொடுத்துருமேன்னு சொல்லி ஒரு நாள் யோசிக்க வேண்டாம். யோகம் இல்லாமல், அதாவது உங்களுடைய கர்ணநாதன் 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்படாமல் நல்ல யோகமான இடத்துல இருக்கிற நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வாங்கினாலும் அந்த பொருள் நல்லா தான் இருக்கும். அது டேமேஜ் வரவே வராது. சரி,
நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கிறவங்க வாங்கியிருக்க பொருள் டேமேஜ் வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா அதை வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துருங்க. டேமேஜ் இருக்கிறவங்க மாற்றி கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கோவில் நிர்வாகத்துலேருந்து உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து ஆண் ராசி பெண் ராசி எல்லாத்தையும் விவரமாக தெளிவாக சொல்லிட்டேன். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ வேகமாக சொல்கிறேன். சரிங்களா? அதாவது முதல்ல வந்து 11 கரணம். 11 கரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பவக்கரணம், பாலவக்கரணம், கௌரவக்கரணம், தைத்துளை கரணம், கரசை கரணம், மணிசை கரணம், பத்திரை கரணம், சகுனி கரணம், நாகவம் கரணம், கிம்ஸ்துக்கரம் கரணம். ஆக முதல்ல 11 கரணம். இந்த 11 கரணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கரணநாதன் சிறப்பாக செயல்படுவார். சரி, பவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதே பார்த்துங்க, அது வந்து அவர் வந்து காவல் தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வீரம், வேகம், வெட்டு, குத்து இந்த மாதிரி அமைப்பு தானே செவ்வாய். அப்போ செவ்வாயை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஆயுதங்கள். கோவிலில் வந்து கருவறைக்குள்ள இறைவனுக்கு வைக்கிறதுக்கு கையில் வைக்கிறதுக்கு கத்தி, அருவா, வேல் போன்ற ஆயுதங்கள் எந்தெந்த தெய்வம் கையில் வைக்கிறாங்களோ அந்த ஆயுதத்தை வாங்கி கொடுத்துடலாம். அது சிறப்பாக இருக்கும். ஆண் ராசியில் இருந்தார் அப்படின்னாச்சுன்னா காவல் தெய்வங்களுக்கு வந்து கையில் வெட்டு அருவா, கத்தி அந்த மாதிரி அருவா வாங்கி கொடுக்கலாம். சூலாயுதம், வேல் வாங்கி கொடுக்கலாம். பித்தளையாக இருக்கணும் அல்லது செம்பாக இருக்கணும். செம்பாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வங்களுக்கு காளியம்மன், மாரியம்மன், இசக்கியம்மன் இந்த மாதிரி பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க. கோவிலில் கொண்டு போய் சூலாயுதம் வாங்கி கொடுக்குறது, அந்த கோவிலுக்குள்ள கத்தி, அருவா, வேல் அந்த தெய்வம் எந்த ஆயுதம் கையில் வச்சிருக்கோ அந்த ஆயுதத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அவங்க வந்து கோவிலை வந்து பூஜைக்கு வச்சுட்டு அவங்க எடுத்து ஓரம் வச்சுட்டாலும் நீங்கள் வருத்தப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா உங்கள் கோரிக்கை அங்கே ஏற்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலவம் கரணம். இந்த பாலவம் கரணத்தில் பிறந்த அன்பருக்கும் சரி, நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பருக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே ராகு பகவான் தான் உங்களுக்கு வந்து கர்ணநாதனாக வர்றதுனால வந்து உங்கள் ராசியில் இருக்கிறது அந்த ராகு பகவான் வந்து 6, 8, 12 மாதகம் மாரகம் எங்கே வேணாலும் இருந்து போட்டு அதை நீங்கள் யோசித்து அலட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளாக அப்படியே. சரி, கோவிலில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வங்களையும், பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வம் கோவிலும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கோவிலில் வந்து ராகு பகவான் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா விளக்கு, தொங்குற விளக்கு. நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு தொங்குற விளக்கு ஒன்று கோவில் கருவறையில் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அந்த நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் பாலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு கருணாநாதன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பார். சரிங்களா? சரி, இதில் 6, 8, 12 சம்மந்தப்பட்டுக்கு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் விளக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து டேமேஜ் ஆக தான் செய்யும். அல்லன்னா நீங்கள் வாங்கி கொடுக்குற அந்த டேமேஜ் பொருளே வந்து டேமேஜாக தான் இருக்கும். அதை பற்றி நம்ம அலட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கோவிலுக்கு கொடுத்துருங்க, சிறப்பு. பெண் ராசியில் இருந்தால் காளியம்மன், மாரியம்மன், இசக்கியம்மன், மாசாணியம்மன் சொல்கிறோம்ல, முத்தாரம்மன் இந்த மாதிரி காளியம்மன் தெய்வங்களுக்கு, அதாவது பத்திரகாளியம்மன் இந்த மாதிரி கோவில் தேர்ந்தெடுக்கலாம். நாகம்மன் கோவில். நாகம்மன் கோவில் அப்படிங்கிறத வந்து ராகு பகவான் வந்து பெண் ராசியில் இருந்தால் நாகம்மா கோவிலுக்கும், ஆண் ராசியில் இருந்தால் நாகராஜா கோவிலுக்கும் வாங்கி கொடுக்கலாம். இந்த நாகராஜா கோவில் அப்படிங்கிறது வந்து அத்திபூத்தமாக தான் உங்களால் பார்க்க முடியும். அப்போ புத்து கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து நீங்கள் உண்டியல் வாங்கி கொடுக்கலாம். இரும்பு, செம்பு, இரும்பு உண்டியலாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து மரக்கட்டையில் உண்டியல் வாங்கி வச்சாலும் சரி. அதே சமயத்தில் சில கோயில்கள் வந்து சிமெண்ட்லேயே உண்டியல் கட்டியிருப்பாங்க, தேவைப்பட்டு அவங்க எடுத்துக்கிற மாதிரி. அந்த மாதிரி உண்டியல் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கோவிலுக்கு தகுந்தாற் போல ஒரு உண்டியல் நீங்கள் வாங்கி வச்சுருங்க கோவிலில். அது வந்து உங்களுக்கு வந்து கர்ணநாதனை வந்து உங்களுக்கு சிறப்பாக இயக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கௌளவம் கரணம். கௌளவம் கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காவல் ஆண் ராசியில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா காவல் தெய்வங்கள், கால பைரவர்லேருந்து எல்லாம் எடுத்துக்கலாம். ஆண் தெய்வங்களில் வந்து காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். காவல் தெய்வங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் வந்து ஐயன் கோவில், ஐயனார் கோவில் அப்படிங்கிற கோவில்லாம் வரும் காவல் தெய்வங்கள். அதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கே செய்யுங்க. ரொம்ப லாங்கில் பஸ்ஸுக்கு காசு செலவு பண்ணி அங்கே போகணும் இங்கே போகணும் நீங்கள் அப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பக்கத்திலே செஞ்சுக்குங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கோவில் வந்து பழமையாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோவில் வந்து சுத்தப்படுத்தாமல் கோவிலை வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் குப்பையும் கூலையுமாக சில கோவிலெலாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா பூஜை இல்லாமல் வந்து கசகசம் கிடக்கும். அந்த மாதிரி கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் கர்ணன் சிறப்பாக செயல்படுவார். ஆண் ராசியாக இருந்தால் அந்த காவல் தெய்வங்களுக்கு, பெண் ராசியாக இருந்தால் அப்போ அம்பாள் தெய்வங்களுக்கு. அந்த அம்பாள் தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழமையான கோவிலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. காளியம்மன் கோவில், மாரியம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த கோவில் வந்து கொஞ்சம் பழமையான கோவிலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ கோவிலுக்கு வந்து நம்ம அதை மட்டும் தான் செய்யலாமா வேற எதுவும் செய்யலாமான்னு கேட்டால் கோவிலுக்கு போகும்போது சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சரி, அந்த கோவிலுக்கு என்ன செய்யலாம்? ஆண் ராசியில் இருக்கிற கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பில் ஆணை, சரிங்களா? அதில் நீங்கள் வந்து செம்பு பித்தால வாங்கி கொடுக்கக்கூடாது. இரும்பில் செஞ்ச அருவா, கத்தி, வேல், கம்பு, சூளம், சூளாயுதம்
இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், சிறப்பு. சரி, முருகன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முருகன் கோயிலெலாம் நீங்கள் சூழாயுதம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க, பித்தளை செம்பல் தான் வாங்குவாங்க, வெளியில் தான் வாங்குவாங்க. அப்போ அந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் போய் வாங்கி கொடுக்குறத விட சின்ன சின்ன கிராம தேவதை சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. சரி, எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்குது. கடைசிக்கு ஒரு இரும்பு அருவாள், அதாவது தேங்காய் உடைக்கிறதுக்கும் அந்த கோவிலில் வந்து விறகை வெட்டி அதில் வந்து சக்கரை பொங்கல்லாம் வைப்பாங்க. சில கோயிலெலாம் அந்த அமைப்பு இருக்குது, பழைய கிராமங்களோட கோயிலில். அந்த மாதிரி கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அது உங்களுக்கு வந்து கரணனை இயக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது ஆண் ராசி. பெண் ராசி அப்படிங்கும்போது அதே மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. காளியம்மன், மாரியம்மன் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி கோவிலுக்கும் வந்து காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பூஜை அதிகமாக இல்லாத கோவில் இருக்கும். அங்கே வந்து ஒரு இரும்பு சூலாயுதம், இரும்பு வேல் வாங்கி வைக்கிறது. அந்த கோவிலுக்கு வந்து சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும். எப்போவுமே கோவிலுக்கு வந்து விளக்குக்கு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும். 5 வகை எண்ணெய் கலந்து கொடுத்தாங்க கடையில், நான் வாங்கி கொடுத்தேன் அப்படி வாங்கி கொடுக்காதுங்க, அது சிறப்பு தராது. சுத்தமான செக்கில் ஆற்ற நல்லெண்ணெயை நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்து விளக்கு போடுறது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு யோகம். அப்போது கையில் காசு இருக்குது, கையில் காசு இருக்கிறவங்க வந்து சூலாயுதம் வேல் அடிச்சு வச்சுருவாங்க. காசு இல்லாதவங்க நீங்கள் டெய்லி அந்த கோவிலில் போய் விளக்கு போட்டாலும் சரி, வாட்டவரம் விளக்கு போட்டாலும் சரி, மறக்காமல் அந்த கோவிலில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் வச்சு விளக்கு போடுங்க. சில கோவில்களில் வந்து ஆகம முறைப்படி பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு காவல் தெய்வம் கோவிலுக்கு போகிறீங்கன்னாச்சுன்னா அந்த கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து எண்ணெய் காப்பு சாத்துவாங்க, நல்லெண்ணெய் காப்பு. அந்த நல்லெண்ணெய் காப்பு சாத்துறதுக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் எல்லாம் 6 லிட்டர் நல்லெண்ணெய் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கரணநாதன் வந்து உங்களுக்கு முழுமையாக இயங்கி கொண்டிருப்பார். அப்புறம் வந்து எந்த கோவிலை போனாலும் சரி, அந்த கோவிலில் கொஞ்சம் குப்பை குளங்கள் அதிகமாக கிடக்குன்னா உங்கள் கையால் 2 குப்பை கிடந்தாலும் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு உங்கள் கையால் போட்டு வந்துகிட்டே இருங்க. உங்களுடைய கரணநாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார். சனி அப்படின்னாலே உழைப்பு வேலை தானே. கோவிலுக்கு போகும்போது அங்கே உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யுங்க. என்ன உதவி செய்யலாம்? கோவிலை சுற்றி கூட்டி விடுறது, கோவிலை சுற்றி பெருக்கி விட்டு சுத்தம் பண்ணி விடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கரணநாதன் சிறப்பாக செயல்படுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா கௌளவம் கிரகத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் சரி, அடுத்து சகுனி கிரகத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் இதே அமைப்பு தான். ஏன்னா சகுனி கிரகத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் கரணநாதன் யாரா வர்றான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வர்றாரு. அப்போ இவங்களும் இந்த பரிகாரத்தை சிறப்பாக செய்யலாம். அடுத்து வந்து தைத்துளை கரணம். இந்த தைத்துளை கரணத்துக்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிபதி யாருன்னு பாருங்க, சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னாலே அழகு, ஆடை, ஆபரணம், அழகு வாசனை அப்படின்னு போயிட்டே இருக்கும்ல. சுகபோகமாக இருக்கிற விஷயம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். இந்த இடத்துல வந்து தெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? அப்போ தைத்துளம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இறைவனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யறதுக்கு நீங்கள் எப்படி வழிபாடு செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் வந்து உங்கள் சுக்கிர பகவான் வந்து ஆண் ராசியாக பெண் ராசியாக நீங்கள் முதல்ல பார்த்துக்கிங்க. பார்த்துட்டு ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வங்களுக்கு வந்து பட்டு வேஷ்டி, பட்டு துண்டு, இதை வந்து நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கட்டலாம். 2 மாதம் 3 மாதம் ஒருக்கா ஒரு 10 3 நாள் தான் செலவு வரும். நீங்கள் கட்டி அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது சிறப்பு. சரி, சில பேர் காசு நிறையா வச்சுருப்பாங்க, என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்களுக்கு வந்து கோவிலில் வந்து டீப் லைட்டு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வெளிச்சங்கள் இருந்தாலும் அலங்கார விளக்கு தொங்க விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அலங்கார விளக்கு தொங்க விட்டுருப்பாங்க. அந்த அலங்கார விளக்கு நீங்கள் வாங்கி போட்டு நீங்கள் இறைவனுக்கு அந்த கோயிலுக்கு வந்து வாங்கி போட்டுனா அவங்களுக்கு வந்து கரணநாதன் சிறப்பாக செயல்படுவார். சரி, கரணநாதன் வந்து உங்களுக்கு வந்து 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருந்தால் இந்த அலங்கார விளக்கு வந்து சரியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, வாங்கி போடும்போது 2 நாள் நல்லா இருந்தால் 3 நாள் பல்பு பீஸ் போடுறது, லைட்டு விட்டு எரிகிறது, இதெல்லாம் அங்கே இருக்கும். இருந்தால் அதை அப்பப்போ அவங்க சரி செய்துகிட்டே இருங்க. அப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக நீங்கள் வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. 6 8 சம்மந்தப்பட்டு வாங்கி போடும்போது அது பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் உங்களுக்கு வந்து அது யோகம். மற்றவங்களுக்கு பார்த்தாச்சுன்னா என்னப்பா லைட்டு வெட்டி அடிக்குது, சரி பண்ணி போட்டானப்பா அப்படிம்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ இறைவனுக்கு வந்து நீங்கள் பட்டு துணி எடுக்கும்போது என்னைக்கா செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கொரோனாவில் வந்து 6 8 இருக்கிறாரு, நம்ம வந்து இறைவனுக்கு வந்து பட்டு வேஷ்டி பட்டு துண்டு எடுத்து கட்டுறோம், அதில் வந்து என்னைக்கா டேமேஜ்க்கான பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து புது வேஷ்டி துண்டு, பட்டு வேட்டி துண்டு எடுத்து இறைவனுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுக்கும்போது அந்த பட்டு வேஷ்டியில் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அதில் கண்டிப்பாக ஒரு நூல் பிசுறு அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சின்ன டேமேஜ் நம்ம மனசில், அடடா இதில் ஒரு டேமேஜ் வந்துட்டு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். யோகமாக இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்க, யோகமாக அதாவது கரணநாதன் வந்து 1 5 9 நல்ல அருமையான இடத்துல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வராது, அப்படி அமையாது. ஆனால் உங்களுக்கு அப்படி தான் அமையும். அதுதான் யோகமும் கூட. அதுக்காக நீங்கள் வந்து கோவில் போகும்போது அந்த சாமிக்கு கொடுக்க வேண்டிய வேஷ்டியை வந்து நம்ம வந்து லேசாக கிழிச்சு டேமேஜ் பண்ணி கொடுக்குறதா அப்படின்னு கேட்க வேண்டாம். அது ஆல்ரெடி உங்களை அறியாமலே அங்கே ஒரு டேமேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று தையல் விட்டுருக்கும், இல்லைன்னா கலர் மங்கலாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒரு முரண்பாடாக இருக்கும். ஏதோ ஒரு வித்தியாசமான உங்களை அறியாமலே ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக வந்துடும். அதுவே இறைவனுக்கு உண்டான விஷயம். அதை வந்து நீங்கள் பெருசாக போட்டு மனசை அலட்டிக்க வேண்டாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் ஆண் ராசியில் இருந்தால் காவல் தெய்வங்களுக்கும் சிலையில் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி தெய்வங்களுக்கு வந்து அபிஷேகத்துக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுங்க. அடுத்து வந்து
பெண் ராசியில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பெண் தெய்வங்களுக்கு காளியம்மன் மாரியம்மன் தெய்வம் சொல்கிறோம்ல, அந்த தெய்வங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பட்டெடுத்து கட்டுறது, அந்த தெய்வத்தை வந்து அலங்காரம் பண்ணி அழகு பார்த்துக்கிறது, இது எல்லாமே சிறப்பு. அப்போ அந்த கோவிலில் வந்து நீங்கள் அலங்கார விளக்கு வாங்கி போடுறது, இது போல் விளக்கு வாங்கி போட்டு நீங்கள் சாமி கும்பிட்றது சிறப்பு. கோவிலுக்கு வந்து அடிக்கடி பட்டெடுத்து கட்டணும். அதே சமயத்தில் வந்து கோவிலுக்கு வந்து சக்கரை பொங்கலுக்கு உண்டான ஏலக்காய் முந்திரி திராட்சைன்னு சொல்கிறோம்ல, அந்த வாசனை திரவியங்கள் அதோடு சேர்த்து கிராம்பும் வாங்கி கொடுங்க. ஒரு 100 கிராம் கிராம்பு, ஒரு 100 கிராம் கிராம்பு, 100 கிராம் ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் வாங்கி கொடுங்க. வாசனை திரவியங்கள் வந்து அபிஷேகத்துக்கும் வாங்கி கொடுக்கலாம். யாகசாலையில் போடுறதுக்கு உண்டான வாசனை திரவியம் வாங்கி கொடுக்கலாம். இறைவனுக்கு வந்து பட்டெடுத்து கட்டுறது, உங்களுக்கு உண்டான அந்த தெய்வத்துக்கு உண்டான அழகான ஒரு பட்டெடுத்து கட்டி அந்த தெய்வத்தை நீங்கள் அழகுபடுத்திங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து சாதகமாக கருணாக இயங்கி கொண்டே இருப்பார். வாழ்க்கையில் நீங்கள் சுகபோகமான ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டே இருக்கலாம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரசை கரணம். கரசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அப்போ சந்திர பகவானை வந்து நம்ம எப்படி இதில் வழிபாடு செய்யலாம்? சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் கருணாநாதன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஆண் ராசியில் இருந்தால், சரிங்களா, ஆண் ராசியில் இருந்தால் முருகன் கோவில், சிவன் கோவில், காளியம்மன் முருகன் கோவில், சிவன் கோவில், கருப்பசாமி, சோழமலசாமி, முனீஸ்வரன், ஐயனார், ஐயன் கோவில், இப்படி ஆண் தெய்வங்கள் கால பைரவர் உட்பட எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தெய்வங்கள் கோவிலுக்கு வந்து நீங்கள் கோவிலில் பூஜை போடுறதுக்கு சாமிக்கு போவாங்க. அதாவது நீங்கள் ரொம்ப லாங்கில் போக வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த காவல் தெய்வம் கோவிலுக்கு போகும்போது ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் உங்கள் கையால் அந்த கோவிலுக்கு முன்னால் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி உங்கள் கையால் அந்த தண்ணியை தெளித்து விட்டுட்டு வாங்க. புழுதியாக கிளம்பும்ல. எல்லா கோயிலையும் டைல்ஸு மார்பிள் பொருட்கான போட்டிருக்க மாட்டாங்க. கிராமங்கள் இருக்கிற கோவில், நிறைய கோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளே வந்து கோவில் வந்து மண்டபத்தில் கரெக்டாக இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா அங்கே கோவில் முட்டத்தில் வந்து மண்லாம் இருக்குது. அந்த மண்ணில் குழந்தைகள் விளையாடுற அமைப்பெல்லாம் இன்னும் இருக்குது. அந்த மாதிரி கோவிலில் வந்து நீங்கள் உங்கள் கையால் சுத்தம் பண்ணி தண்ணியை தெளிக்கணும். வாசல் தண்ணி தெளிக்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த பூஜைக்கு முன்னால் தண்ணி தெளித்து விடுங்க. இதுவே உங்களுக்கு மிக சிறந்த யோகம். இதில் சந்திரன் 6 நிற்கிறார், 8 நிற்கிறார், 12 நிற்கிறார், எங்கே வேணாலும் நின்று போட்டு நீங்கள் ரெகுலராக செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து அபிஷேகத்துக்கு உண்டான பால், தயிர், வெண்ணெய் போன்ற வெள்ளை நிற பொருட்கள், அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள், பன்னீர், இளநீர், எதனாலும் நீங்கள் வந்து அபிஷேகத்தை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது ஆண் தெய்வங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சரி, கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இறைவனுக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு உண்டான பச்சை அரிசி நீங்கள் வந்து மறக்காமல் ஒரு 4 கிலோ, 3 கிலோ, ஒரு 5 கிலோ வாங்கி கொடுத்துருங்க. ரெகுலராக அவங்க பொங்கல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் கருணாநாதன் வந்து ரெகுலராக இயங்கி கொண்டே இருப்பார். வாழ்க்கையை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரி, இது வந்து சந்திர பகவான் வந்து பெண் ராசியில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அம்பாள் தெய்வம், காளியம்மன் தெய்வம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தெய்வத்துக்கு வந்து கோவிலில் போய் நீங்கள் கூட்டி சுத்தம் பண்ணி வாசல் தொளிக்கிறது, வாசலை தொளிச்சு விட்டுட்டு அந்த கோவிலுக்கு வந்து இறைவனுக்கு உண்டான அபிஷேகத்துக்கு உண்டான பால், தயிர், வெண்ணெய் போன்ற அந்த இளநீர் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கி கொடுக்குறது. கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்துக்கு வந்து பச்சரிசி வாங்கி கொடுத்து சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு உண்டான பச்சரிசி வாங்கி கொடுத்து வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கருணாநாதன் சிறப்பாக செயல்படுவார். இன்னொன்று, எந்த கோவிலில் அன்னதானம் கொடுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் வரணும். கோவில் கொடுக்குற பிரசாதத்தை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். கருணாநாதன் வழிபாட்டில் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதே அமைப்பில் வந்து கருணாநாதன் 6, 8 இருக்கும்போது சாப்பாடு வாங்கும்போது உங்களுக்கு 10 பத்தாம கூட கிடைக்கும். சக்கரை பொங்கல் எல்லாருக்கும் 4 கண்டி வைக்கிறாங்க, உங்களுக்கு 1/2 கண்டி வைப்பாங்க. ஆனாலும் பரவாயில்லை, அதுதான் உங்களுக்கு பிரசாதம். அதை வாங்கி சாப்பிடுங்க, மிகுந்த யோகம் கிடைச்சி கொண்டே இருக்கும். இதில் வந்து கோவிலுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி வந்து கோவிலில் வந்து ஒரு திருவிழா நடக்கிற காலங்களில் வந்து கோவிலுக்கு வந்து நீர் தானமாக கொடுத்துட்டே இருக்கலாம். அதாவது அங்கே கோவிலில் வந்து நீர் சப்ளை பண்ணலாம். தண்ணீர் தானம் கொடுக்கறது, தண்ணீர் பந்தல் அமைச்சு வர்ற பக்தர்கள் தண்ணி தாகத்தை தீர்க்கிறது. கோவிலே வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த தண்ணியை நீங்கள் வாங்கி கோவில் கழுவுறதற்கு, கோவில் உள்ள பாத்திரங்கள் கழுவுறதற்கு, கோவில் இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு தண்ணீர் இல்லைன்னா தண்ணீர் வந்து நீங்கள் வாங்கி கொடுப்பது, இது எல்லாமே சிறப்பு. இல்லைன்னா ஒரு போர் போட்டு தண்ணி வர்றதுக்கு உண்டான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் சிறப்பு. ஆண் ராசி இருந்தால் ஆண் தெய்வங்களுக்கும், பெண் ராசி இருந்தால் பெண் தெய்வங்களுக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து வந்து மணிசக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரியன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே சூரியனா ஒளிதான். அப்போ சூரியன் உங்கள் ராசியில் ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வங்களையும், பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வங்களையும் வழிபாடுறது ரொம்ப சிறப்பு. அப்போது சூரிய பகவான் வந்து உங்களுக்கு கருணான வர்றனால வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுமே வந்து பார்க்கும்போது கோவில் இருட்டாக இருக்குது, கோவிலில் விழுந்து லைட்டு வெளிச்சம் பத்தலை அப்படின்னாச்சுன்னா மறக்காமல் உங்கள் கையால் ஒரு டியூப்லைட் வாங்கி போட்டு வந்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் கணவன் சிறப்பாக செயல்படுவார். லைட் மட்டும் வாங்கி போட்டால் போதுமா? கேட்கலாம்ல அடுத்த கேள்வி. லைட் மட்டும் வாங்கி போட்டால் போதுமா? கோவிலில் விளக்கு போடுறதுக்கு உண்டான ஒரு விளக்கு வாங்கி கொடுங்க. கீழே நிறுத்தி வைப்பாங்கள்ல,
அந்த மாதிரி விளக்கு வாங்கி தொங்குற விளக்கு இல்லை, நிறுத்தி வைக்கிற விளக்கு, குத்து விளக்கு, அது வாங்கி வைக்கலாம். இதுவும் உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து கடிகாரம். கோவிலில் வந்து மறக்காமல் ஒரு கடிகாரம் வாங்கி போடுங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் ஆண் ராசியில் இருந்தால் ஆண் தெய்வம் சம்மந்தப்பட்ட கோவில்களுக்கும், பெண் ராசியில் இருக்கா அப்படின்னா காளியம்மன் மாரியம்மன் கோவில் தெய்வம் சம்மந்தப்பட்ட தெய்வங்களுக்கும் வந்து மறக்காமல் ஒரு கடிகாரம் மட்டும் வாங்கி போடுங்க. உங்கள் வாழ்க்கை தரம் அதுலேருந்தே உயர ஆரம்பித்து விடும். சூரியன் அப்படின்னால என்னன்னு கேட்டால் கடிகாரம் மறக்காமல் வாங்கி போடுங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து ஒரு கண்ணாடியை நீங்கள் வாங்கி வைக்கலாம். பக்தர்கள் வந்து பிரசாதம் கொடுத்தோன்னு நெத்தியில் திரும்பி பூசுறதுக்காக முகம் பார்க்க கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு நீங்கள் வாங்கி வைக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு கருணாதன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார். இதிலே வந்து சூரிய பகவான் வந்து 6-8 பாதகம் மாற சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கடிகாரம் வாங்கி போட்டாலும் டைம் அப்பப்போ செல் போகிறது, டைம் வந்து முன்ன பின்ன காமிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் செல்லு போச்சுன்னா செல்லு மட்டும் வாங்கி போட்டுகிட்டே இருங்க. உங்கள் கையால் வாங்கி போட்டே இருங்க, சிறப்பாக இருக்கும். கண்ணாடி வாங்கி போட்டுங்க. கண்ணாடி அடிக்கடி வந்து ஏதோ ஒன்று கைப்பட்டு உடஞ்சி கீழே இந்த மேலே வரும். அந்த மாதிரி இருந்தாலும் நிர்வாகத்தில் வந்து மாற்றி வேணால் மாற்றி கொடுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சகுனிகரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சகுனிகரணத்தில் பிறந்த ஆண்களுக்கும் கௌரவ கரணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து ஒரே பலன். நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்துக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதுர்பாதம் கரணம். இந்த சதுர்பாதம் கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு அதிபதியாக வரதுனால வந்து குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு 6-8 பாதகம் மாறகம் இங்கெல்லாம் 2 போட்டு தப்பே கிடையாது. அதே சமயத்தில் வந்து குரு பகவான் ஆண் ராசியாக பெண் ராசியாக மட்டும் செக் பண்ணிக்கிடுங்க. ஆண் ராசியில் இருந்தால் காவல் தெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கும், ஆண் தெய்வம் காவல் தெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கும், பெண் ராசியில் இருக்கிற அப்படின்னாச்சுன்னா பெண் தெய்வங்களுக்கும். சரிங்களா? அதுவும் நீங்கள் வந்து ரொம்ப லாங்கில் இங்கேருந்து மெட்ராஸ்லாம் போகணும்னு நினைக்க வேண்டாம். பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் சுற்றுலாக்குள்ளேயே நீங்கள் பரிகாரம் செஞ்சுடுங்க போதும். சரிங்களா? அப்போ ஆண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட கோவில் இருக்கிற அப்படின்னா அந்த கோவிலுக்கு வந்து மறக்காமல் சந்தனம் வாங்கி கொடுக்க வேண்டும். சந்தனம், மஞ்சள் பொடி இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுங்க. பூஜைக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுங்க. சாம்பிராணி புகையிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அது சாம்பிராணி பொருள் பற்றி சொல்கிறது எல்லாமே பூஜைக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு கோவிலுக்குள்ளே வந்து அந்த தீப ஆராதனை காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு வாங்கி கொடுத்துருங்க. இது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கருணாநாதன் வந்து குருவாக வரனால குரு அப்படிங்கிற அந்த நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருள் வந்து தெய்வத்தின் கருவறைக்குள் இருக்க வேண்டும். அந்த மாதிரி பொருளை பார்த்து வாங்கி கொடுக்கணும். சந்தனம் வாங்கி கொடுத்தா இறைவன் அபிஷேகத்துக்கு கருவறையில் கொண்டு போயிடுவாங்க. மஞ்சள் பொடியும் அதே மாதிரி தான். அதே சமயத்தில் திருமஞ்சன பொடி அபிஷேகத்துக்கு உண்டான பொருள் எல்லாமே அங்கே வாங்கி கொடுத்துருங்க. சில கோயிலில் வந்து கல் சிலை இல்லைன்னா அபிஷேகம் பண்ண மாட்டாங்கல்ல, அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி தட்டு வாங்கி கொடுத்து சூடம் தட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை இறைவன் காலிக்கு வச்சு அங்கேயே பூஜை போட்டு அங்கேயே வச்சுருவாங்க. இறைவன் பாதத்தில் இருக்கணும், இறைவனோட கருவறைக்குள்ளே இருக்கிற மாதிரி உள்ள பொருளை வாங்கி கொடுத்துருங்க. அது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து கருணாநாதன் 6-8 பாதகம் மாரகம் எதையுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, அந்த எங்கள் லைனில் அதாவது திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வங்கள் வந்து அந்த திருவிழா காலங்களில் வந்து தெய்வங்கள் சாமி அருள் வந்து ஆடும்போது கையில் வந்து ஒரு மூங்கில் குச்சி வச்சு ஆடுவாங்க. பெரம்புன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அந்த பெரம்பு குச்சியும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கோயிலில். ஏன்னா அந்த பெரம்பு குச்சிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி வந்து பக்தர்கள் ஆடும்போது கையில் எடுத்துக்குவாங்க. மற்ற நேரம் வந்து அது தெய்வத்தின் பாதத்திலே தான் இருக்குமே தவிர வெளிப்பகுதிக்கு வைக்க மாட்டாங்க. அந்த கருவறைக்கு உள்ளே தான் அந்த பொருள் இருக்கும். கருவறைக்குள்ளே இருக்கிற மாதிரி பொருள் வாங்கி கொடுக்குறா சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் பூசை போடுறாங்களா பூசாரிகள் சாமியார் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவங்க என்ன வேஷ்டிக்கு துண்டு கட்டுறாங்களோ அந்த வேஷ்டியை நீங்கள் வாங்கி கொடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூசை போடுறவங்க எல்லாருமே வந்து குருமார்கள். அவங்களுக்கு வந்து அந்த வேஷ்டி நீங்கள் கட்டி வாங்கி தானமாக கொடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த வேஷ்டியை கட்டிட்டு அடிக்கடி கருவறைக்குள்ளே போயிட்டு வர சூழ்நிலை உருவாகும். கருவறைக்குள்ளே வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருள் வந்து கருவறைக்குள்ளே இருக்கணும், அல்லது கருவறைக்குள்ளே போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு யோகம். அப்போ கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து நெய் தீபத்துக்கு உண்டான சூழல் நீங்கள் உருவாக்கலாம். கோவிலுக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம். நெய் வாங்கி கொடுக்குறது எல்லாமே சிறப்பு. நெய் விளக்கு போடுறது சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு வந்து தினமும் நைவேத்தியம் பண்ணுறாங்கல்ல, அது சக்கரை பொங்கல், அதுக்கு உண்டான மண்டவெல்லாம் வாங்கி கொடுங்க. மண்டவெல்லாம் கோவிலில் வாங்கி கொடுங்க. கோவிலுக்கு உண்டான சுண்டல் கடலை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் கோவிலில் வாங்கி கொடுத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து இறைவனுக்கு வந்து டெய்லி நெய் குரு பகவான் 8ல் வேணால் எனக்கு தலைங்களாக இருக்கு பாருங்க. ஏன்னா குரு பகவான் 8ல் வேணால் குரு படி பேசும்போது தலைங்கள் வருது. அப்போ அந்த சுண்டல் கடலை அது வெள்ளை மஞ்சள் வெள்ளை வாங்குறதா கருப்பாக வாங்கலாம்னு கேட்கக்கூடாது. சுண்டக்கடலை எது வாங்கினாலுமே சிறப்பு. சுண்டக்கடலை வாங்கி கொடுத்துட்டு கோவிலில் அந்த கோவிலுக்கு உண்டான மண்டபம் வாங்கி கொடுங்க. அவங்க வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு தினமும் அந்த நைவேத்தியத்தை வச்சு இறைவனுக்கு வந்து நைவேத்தியம் கொடுக்க என்னாகுன்னா உங்களுக்கு கருணாநாதன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார். இதில் மண்டபத்துக்கு நீங்கள் முழுசாக வாங்கி கொடுத்தாலே போதும்.
குரு பகவான் 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் என்ன ஆகுன்னா, நீங்கள் முழுமையான ஒரு மண்டபத்தை வந்து நீங்கள் வாங்கி கோயிலை கொடுக்குறீங்க. அங்கே கோயில் பூசாரி என்ன பண்ணுவாருன்னா அந்த மண்டபத்தை 2 3 உடைச்சி தான் பொங்கல் போடுவார். அப்போ அங்கேயே குரு பகவான் சம்மந்தப்பட்ட அந்த பாதகம் 6 8 பாதகம் உடைஞ்சிடும். அங்கேயே இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து தோஷ நிவர்த்தி முடிஞ்சு யோகமாக செயல்படும். அப்போ எப்போவுமே வந்து சக்கரை பொங்கலுக்கு நீங்கள் வந்து நெய் எப்போவுமே குரு பகவான் வந்து கரணதாக இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றீங்கன்னா அந்த சக்கரை பொங்கல் பாயசம் வைக்கிறதுல வந்து எப்போவுமே நெய் சேர்த்து பாருங்கள். குரு பகவான் ஆதிக்கம் பலமாகி கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். தட்ட வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வங்களுக்கும், பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வங்களுக்கும். அப்போ சில கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சந்தன அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. சந்தன அபிஷேகத்தை பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து வித பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அபிஷேகத்துக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுங்க. மக்களுக்கு வந்து சில அன்பர்களுக்கு வந்து சில கோயில்களில் வந்து சந்தனம் இதெல்லாம் வந்து வெளியே கொடுப்பாங்க. கோவிலோட சந்தனத்தெல்லாம் வெளியே கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த சந்தனம் நீங்கள் நிறைய வாங்கி கொடுத்தீங்கன்னா சந்தனத்தை வந்து கோவிலில் வந்து இறைவனுக்கு போக மிச்சத்தை வந்து பக்தர்களுக்கு வந்து வெளியே பூசிக்கிறக்காக வைக்கிறாங்கல்ல, இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ 6 8 சம்மந்தப்பட்டு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், உங்கள் சந்தனத்தை வந்து இறைவன் அபிஷேகத்துக்கும் ஏற்றுக்கிட்டு மீதி சந்தனத்தை வந்து வெளியே வர பக்தர்களுக்கும் அவரே தானம் கொடுப்பாரு. நீங்கள் கொடுக்கணுங்க அவசியம் கிடையாது. சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை வந்து மிகுந்த யோகத்தை நோக்கி நகரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நாகவம் கரணம். நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அது வந்து உங்களுக்கு வந்து பாலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து ஒரே பலன். அதே பலன் நீங்கள் வந்து அப்படி கடைபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிம் சுக்கனம் கரணம். இந்த கிம் சுக்கனம் கரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க, அதாவது கோவிலில் இருக்கிற இந்த ஒளிப்பெருக்கி எடுத்துக்கலாம். கோவிலில் இருக்கிற ஒளிப்பெருக்கி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது கோவிலில் வந்து கிராமங்களில் கோவிலில் பார்த்தீங்கன்னா பூஜை 7 மணிக்கு போடாங்கன்னா 6 மணிக்கு கோவில் பூசாரி என்ன பண்ணுவாருன்னா போனவொடனே ஒரு பாட்டை போடுவார். மருதமலை மாமணியே முருகையா அல்லது அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா இப்படி பாட்டு போட்டு ஒரு 10 15 20 பாட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வீட்டில் ஊர் கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நம்மளை கோவில் சாமி கும்பிட்றதுக்கு கோவில் நட திறந்துட்டாங்க, பூஜை போட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாடல் போடுவாங்க. அந்த மாதிரி ஒளிப்பெருக்கி நீங்கள் வாங்கி கொடுங்க. கோவிலில் ஏற்கனவே இருக்குது அப்படின்னாச்சுன்னா அதில் போடுறதுக்கு உண்டான ஒரு பென் டிரைவரில் வந்து நல்ல அம்மன் பாடல், பக்தி பாடல்கள், ஆண் தெய்வமாக இருந்தால் முருகன் சம்பந்தப்பட்ட ஆண் தெய்வம் சம்பந்தப்பட்ட பாடல்களையும், பெண் தெய்வம் சம்பந்தப்பட்ட கோயிலாக இருந்தால் அங்கே வந்து அங்காளம்மன் சம்பந்தப்பட்ட, காளியம்மன் மாரியம்மன் சம்பந்தப்பட்ட பாடலை வந்து நீங்கள் வந்து ஒரு பென் டிரைவில் ஏற்றி கொண்டு கொடுத்துருங்க. இது வந்து அது படிக்க என்ன ஆகுன்னா உங்கள் கருணாநாதன் வந்து இயங்கி கொண்டே இருப்பார். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒளிப்பெருக்கி ரிப்பேராக இருக்கும், இல்லை சேதாரமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் உங்கள் கையால் சரி செய்து கொடுங்க. இதெல்லாம் நீங்களே புதுசாக வாங்கி கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை இலை கிடைக்கலாம். அப்போ கோவிலில் வந்து திருவிழா காலங்களில் வந்து கோவில் மாவிளை தோரணம் கட்டுவாங்கல்ல, வேப்பிலை மாவிளை தோரணம் கிராமங்களில் கட்டுறாங்கல்ல, அதெல்லாம் உங்கள் கையால் நீங்கள் கட்டுங்க. வாழ்க்கையில் வந்து எல்லையில்லாத மகிழ்ச்சியை நீங்கள் அடையலாம். சரிங்களா? எப்போவுமே வந்து புதன் பகவானை வந்து நம்ம அப்படியும் இயக்கலாம். கோவிலில் வந்து மாவிளை தோரணம் கட்டுறது, மாவிளையும் வேப்பிலையும் தோரணம் கட்டுறது, வாழை கண்ணு வெட்டிட்டு வந்து கோவிலை சுற்றி கட்டுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அப்போ கோவிலுக்கு வந்து இறைவனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வாழை இலை வாங்கி கொடுக்கலாம். வாழை இலை நீங்கள் ரெகுலராக கோவிலுக்கு எவ்வளோ வாழை இலை தேவையோ அதை வாங்கி கொடுத்துட்டே இருங்க. ஆண் ராசியில் இருக்கிறவங்க வந்து ஆண் ராசி சம்மந்தப்பட்ட கோவில்களுக்கும், ஆண் தெய்வம் சம்மந்தப்பட்ட கோவிலுக்கும், பெண் ராசியில் இருக்கிறவங்க வந்து பெண் தெய்வம் சம்மந்தப்பட்ட கோவிலுக்கும் உங்கள் ஊர் அருகில் வீட்டு அருகில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு செய்யுங்க. அதுதான் சிறப்பு. சரிங்களா? சரி, நீங்களே வந்து கோவிலுக்கு போயிட்டு வரீங்க. அங்கே கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கோவிலில் இருந்து ஒரு வேப்ப மரத்து இலை இருந்தால் ஒரு இலையை நீங்கள் கொஞ்சம் உடைச்சி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் வச்சும் நீங்கள் வணங்கலாம். அப்போ பச்சையே உங்களுக்கு யோகம் அப்படிங்கும்போது கோவிலுக்கு வந்து மறக்காமல் வெத்தலை வாங்கி கொடுக்க வேண்டும். வெத்தலை பாக்கு மறக்காமல் வாங்கி கொடுக்கணும். கோவிலுக்கு வந்து பூஜைக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுக்கும்போது வெத்தலை பாக்கு இல்லாமல் நீங்கள் கொடுக்கவே கூடாது. வெத்தலை பாக்கோடு கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு யோகம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் தெய்வம் சம்மந்தப்பட்ட கோவிலாக இருந்தால் பச்சை தைலம் வாங்கி கொடுக்கலாம். இறைவனுக்கு வந்து பச்சை தைலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம்னு கேளுங்க. கொடுக்குறாங்கன்னா வாங்க, அந்த அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பச்சை கற்பூரம் வாங்கி கொடுங்க. பச்சை கற்பூரம் வந்து பூஜைக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து இயங்கி கொண்டே இருப்பார். கிம் சுக்கன காரணம் வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்களே உங்கள் வீட்டிலே வந்து எப்போவுமே வீட்டு வாசலில் வந்து பச்சை நிற மா இலை அல்லது வேப்ப இலை ரெண்டையும் கலந்து கட்டி வாசலில் தோரணம் கட்டிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து யோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படி வந்து உங்களுடைய கருணாநாதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் இப்படியும் இயக்கிக்கலாம்.
சில இதில் வந்து கோவிலில் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் விபூதி போட்டோன்னு கொடுக்குறாங்கல்ல, அது அந்த விபூதி கொடுக்கறதுக்கு உண்டான கவர் உங்கள் விலாசம் போட்டு உங்கள் பிராண்டு விலாசம் போட்டு அதில் விபூதி கவர் குங்குமம் விபூதி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு கவர் நீங்கள் அடித்து கொடுக்கலாம். ஒரு 5000 கவர், 6000 கவர், 4000 கவர் அப்படின்னு அடித்து கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பிரசாதம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு யோகம். கோவில் திருவிழா நடக்கிற காலங்களில் வந்து அந்த கோவில் திருவிழா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் ஒரு போஸ்டர் அடிக்கிறதுக்கு உண்டான செலவு கொடுத்து போஸ்டர் அடித்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் யோகம். இந்த மாதிரியும் உங்கள் புதன் பகவானே நீங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கலாம். அப்போ பக்கத்தில் திருவிழா இருக்கிற காலங்களில் வந்து பார்த்தீங்க, திருவிழா நடக்கிற காலங்களில் வந்து இந்த விஷயத்தை செய்யலாம். கோவிலில் வந்து விபூதி கொடுக்கறதுக்கு உண்டான அந்த விஷயத்தை நீங்கள் அந்த விபூதி கவர் நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது காலத்துக்கும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொடுக்க என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கர்நாடகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கும். இதனால் வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லை இல்லாத மகிழ்ச்சி கண்டிப்பாக அடையலாம். சரி, இது வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும். எல்லாருமே இந்த பிறப்பில் வந்து எல்லா விஷயத்தையும் அடையணுங்கிற ஆசையில் தான் பிறந்திருப்போம். ஆனால் சில பேருக்கு வந்து அந்த ஆசை உடனே நடக்கும், சில பேருக்கு நடக்காது. சில பேருக்கு தூண்டி விடணும். நான் தூண்டி விடுறேன், நீங்கள் பிடிச்சிங்க ஜெயிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து உங்கள் கர்நாடகம் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு வந்து எந்த மாதிரி அபிஷேகங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாளைய வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். தொடர்ச்சியாக அந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இது போல் நிறைய விஷயங்களை வந்து எளிமையாக உங்களுக்கு வந்து உங்களால் வந்து எவ்வளவு எதை செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை வந்து எளிமையாக ஈஸியாக நான் பரிகாரம் தேடிட்டு இருக்கிறேன், தேடி கொடுத்துட்ருக்கிறேன். தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த அளவுக்கு எல்லளவு கூட நான் கொடுத்த பரிகாரம் மாறாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயத்தை மட்டுமே என் தாய் முத்தாரம்மன் எனக்கு என் சிற்றடி கொடுத்து அதை நான் உணர்ந்து எனக்கு சரியாக வந்தது மட்டும் தான் அவங்க கொடுத்துட்ருக்கிறேன். தவிர நான் புக்ஸை பார்த்து படித்து அதை பார்த்து இதை பார்த்துலாம் நான் உங்களுக்கு வந்து எந்த பரிகாரம் சொல்கிறது அல்ல. எல்லாமே என் அனுபவத்தில் என் தாய் முத்தாரம்மன் கொடுத்த விஷயத்தை அனுபவத்தில் உணர்ந்து தான் அவங்க கொடுத்துட்ருக்கிறேன். சரிங்களா? தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். நிறைய வீடியோவில் தொடர்ந்து தந்துட்டுருக்கிறேன். ஆதரவு கொடுங்க. இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் வந்து போட்டிருக்கிறேன். நண்பர்கள் வந்து பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.